எந்த ஆபத்து வந்தாலும் பின் விளைவுகள் வந்தாலும் திருமயத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள இளங்குடிப்பட்டி, மருத்துக்குடிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் திருமயம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் அமைச்சருமான ரகுபதி பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமென மக்கள் மத்தியில் பேசினார். தான் தொலைக்காட்சிகளில் என்ன பேட்டி கொடுத்தாலும் அதை மொழிபெயர்ப்பு செய்து பிரதமர் மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் சொல்கிறார்கள் என தெரிவித்த ரகுபதி, இதனால் எந்த ஆபத்து வந்தாலும் பின் விளைவுகள் வந்தாலும் திருமயத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டேன், தமிழகத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று கூறினார். பத்திரிகைகளிலேயோ என் பேர்ல பேசியோ அறிக்கையோ வந்தா அதனுடைய பெருமை பூரா திருமய மக்களுக்கு தான் சாரும். திருமயத்துக்கு பெருமை சேர்த்து அகில இந்திய ரீதியில, ஏன்னா நான் என்ன பேட்டி கொடுக்குறேன்றத டிரான்ஸ்லேட் பண்ணி மோடிக்கு சொல்றாங்க, அமித்ஷாவுக்கும் சொல்றாங்க. அதனால எந்த ஆபத்து வந்தாலும் பின்விளைவு வந்தாலும் திருமயத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன், தமிழகத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று இருக்கின்றவன் தான் நான். அதனால உங்களுக்கான எந்த கஷ்டத்தையும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கின்றவன். அதே நேரத்துல என்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுறேன். ஏன்னா என்னுடைய முதலமைச்சர் இன்றைக்கு இந்த அறிக்கைக்கு பதில் சொல்லி என்று சொன்னால் உடனே சொல்ல வேண்டிய கடமை என்னுடைய கடமை. அது யாராக இருந்தாலும், பிரதமர் மோடியாக இருந்தாலும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும், எல்லாருக்கும் பதில் சொல்ற பொறுப்பு தந்திருக்காரு. அது உங்க எல்லாருக்கும் பெருமை, அதனால எனக்கு பெருமை. இது திருமயத்தை உயர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு செயல். இதுக்கு எங்கேயும் போனீங்கன்னா உங்க எம்எல்ஏ யாருன்னு கேட்டீங்கன்னா ரகுபதினு சொன்னா பத்திரிகைகளுக்கெல்லாம் பதில் சொல்லுகின்றவரா என்று கேட்கக்கூடியவர், பேட்டிகளுக்கு பதில் சொல்லி வரக்கூடியவரா என்று சொல்லக்கூடிய அந்த பெருமையை திருமயம் தொகுதி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெற்றிருக்கிறாங்க. முதலமைச்சர் என்று நினைக்கிறாரோ அந்த கருத்தை நான் வெளியே சொல்கிறேன். அதுக்காக நீங்க மீண்டும் அந்த திருமயம் தொகுதி புகழ் பெற வேண்டும். தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை வெளிக்கொள்வதாக உங்களுடைய பிரதிநிதி இருந்தால் உங்களுக்கு தான் நன்மை. அதுக்காக எனக்கு வாக்களிங்க. நம்முடைய பிரச்சனைகளோடு தமிழ்நாட்டில் பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் தான் கிடைக்கும். அதனால நீங்க கண்டிப்பாக